நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை FM 90.4 அன்பான நேயர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்க RJ ஃபாஹிரா. தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. என்ன திடீர்னு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? நேயர்களே, இன்னைக்கு தேதியை பாருங்க, டிசம்பர் 4. என்னவா இருக்கும், என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு யோசிச்சு இந்நேரத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. சரி, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நானே சொல்லட்டுமா? இன்னைக்கு தேசிய கடற்படை தினமா அனுசரிச்சிட்டு இருக்காங்க. கடற்படை தினம்னா கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியே ஒரு ஸ்பெஷல்னா அதுலயும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஒரு எக்ஸ் நேவி ஆபீசருக்கு கால் பண்ண போறோம். அவங்க நம்ம கூட கடற்படை பத்தி, இந்த நேவி பத்தி என்ன ஷேர் பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம கேளுங்க. எக்ஸ் நேவி ஆபீசர் சிதம்பரம் அவர்களுக்கு தான் கால் பண்ண போறோம். ஸோ நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க. வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் சிதம்பரம். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பள்ளத்தூரை சேர்ந்தவன். என்னோட ஸ்கூலிங்லாம் பள்ளத்தூரில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அழகப்பா பாலிடெக்னிக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ தென் 84 நேவியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 2000 நவம்பர் ரிட்டையர் ஆனேன் 16 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அந்த 16 இயர்ஸில் வேரியஸ் கப்பலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். ஓகே சார். இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்திய கடற்படை தினம் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 4 அனுசரிச்சுட்டு இருக்கோம்ல சார். இதுக்கான ரீசன் என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேவி டே அப்படின்னு சொல்லி சொல்றது 21/10/1944 பிரிட்டிஷால் ஆரம்பிக்கப்பட்டது. அது மக்களுக்கு நேவியை பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நேவி என்ன செய்யறாங்க, எதுக்காக நேவி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1945 செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 1 டிசம்பராக பண்ணாங்க. தென் 1971 பாகிஸ்தான் வாருக்கு அப்புறம் அந்த நம்ம ஜெயிச்சதுனால அந்த 4th டிசம்பர் அப்படிங்கிறத நம்ம நேவி டேயா கொண்டாடிக்கிறோம். ஓகே சார். இப்போ நேவி டே ஏன் அனுசரிக்கிறாங்க அப்படின்றத பத்தி பேசணும். நெக்ஸ்ட், இப்போ முப்படை இருக்கு இல்லையா? அந்த முப்படையிலுமே கப்பற்படையோட, அதாவது இந்த கடற்படையுடைய தனித்துவம் இதுதான் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க சார்? கடற்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்தியா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. 7500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் நம்ம கடல் எல்லையை கொண்டிருக்கோம். ஸோ அதை பாதுகாக்கக்கூடியது நமக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு தேவை. ஸோ அதனால நமக்கு நேவி அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நேவி ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நேவியில் 3 டைமென்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்ககிட்ட சர்வீஸ் ஷிப்ஸ், சம்மரைன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ஈவன் ஃப்ளைட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த 3 டைமென்ஷனல் வேல நம்ம கடல் எல்லையை பாதுகாக்கிறோம். ஓகே சார். இப்போ நம்ம இந்தியால இருக்க கடற்படை அப்படின்னு எடுத்துக்கும் போது கடற்படையுடைய வேலைகள் என்னென்னலாம் இருக்கு? என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க கடற்படையில? கடல் எல்லை பாதுகாப்பு, மெரிடைம் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். நம்மளுடைய படை பலம் அதை நம்ம ஆண்டி பைரசின்னு சொல்லி. இப்போ நீங்க ஒரு கடற்படை வீரர் ஆகிறதுக்கு எது காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஓகே, ஒரு டிசிப்ளின் லைஃப் இருந்தது. ஸோ நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. ஓகே சார். எப்பவுமே இந்த மாதிரி கடற்படையா இருக்கட்டும் அல்லது ராணுவ படையா இருக்கட்டும், அதுல எல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஃபேமிலியோடைய சப்போர்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காதுல்ல சார்? உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்தது? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ண நான் ஜாயின் பண்ணும் பொழுது வீட்டில் சொல்லவே இல்லை. போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சொன்னேன். ஸோ அதனால பெரிய ஒரு ரியாக்ஷன் இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஓகே சார். இப்போ இன்னைக்கு நேவி டே அப்படின்றதுனால நீங்க கடற்படையில உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் இருந்தா எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நான் நேவில இருந்து கடலோர காவல் படை, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டுல டெபுடேஷன்ல இருக்கும் பொழுது கடற்கொள்ளையர்களிடமிருந்து ஒரு 60 கோடிக்கு தங்கம் பிடித்தது. தென் இந்திய அமைதிப்படையில் பங்கேற்று இலங்கை சென்றது. இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத சில நிமிடங்கள். பொதுவா எல்லா வேலையிலயுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன கஷ்டம் எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா இந்த நேவி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலை இதுதான் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க சார்? அப்படிலாம் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க விருப்பப்பட்டு செய்யற எந்த செயலுமே கடினமானது அல்ல. ஓகே சார். அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுடைய அந்த வேலையில நான் ரொம்ப பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நேவியில கப்பல் கட்டுற அந்த ஒரு கப்பல் கட்டும் பொழுது அதை சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு. எஸ்பெஷலி நம்ம முன்னாள்
ஜனாதிபதி அப்துல் கலாமோட ஒரு ப்ராஜெக்ட் INS சாகர்வாணி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஓவர்ஸ்கியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அது ஒரு நல்ல ஒரு சூப்பர் சார். இப்போ வந்து உங்களை மாதிரியே கடற்படையில வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? என்னென்ன கல்வி தகுதிகள் அதுக்கு தேவைப்படும் சார்? நீங்கள் +2 முடிச்சுட்டும் ஜாயின் பண்ணலாம், காலேஜஸ்ல டிகிரி முடிச்சுட்டும் போகலாம், பிடெக் முடிச்சுட்டும் ஜாயின் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் BE பேசுறது அது அவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன். இதை தாண்டி நேவியில ஜாயின் பண்றதுக்கு இளைஞர்களுக்கு ஏதாவது இருக்கா சார்? தகுதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. நார்மலாக இருந்தாங்களே போதும். நேவி வில் ட்ரெயின் தம். அவங்கள நேவியே அவங்கள தயார்படுத்திடும். ஓகே சார். இதுவரையும் நம்ம கூட வந்து இந்த நேவி பத்தி, கடற்படை தினத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் எங்க கூட நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதிரை பண்பலை பொழுதுபோக்கு அம்சங்களை மட்டுமின்றி மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கிறாங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த அதிரை FM-க்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை ஃபுல்லா தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் கடற்படை வீரரான சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கடற்படை பத்தியும் அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தேசிய கடற்படை தினத்துல பெரிய பெரிய வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போவது நான் உங்க RJ ஃபாஹிரா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரிவிக்க நினைச்சீங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ கருத்துக்களை பதிவிடலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.